எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1280ல இந்த ஐடி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பீல் போணும்னு நெறைய சொல்லியிருப்பாங்க. இப்ப ரீசென்ட் டைம்ல நம்ம போடுற நெறைய ரீசென்ட் வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த 1280 ரிஜெக்ஷன் அந்த அப்பீல பத்தி தான் நம்மளும் பேசியிருப்போம். இந்த ரிஜெக்ஷன் முதல்ல எதனால வருது? அப்படின்றத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ரிஜெக்ஷனுக்கும் பிளஸ் இந்த அப்பீலுக்கும் போகாம நம்ம எப்படி தப்பிக்கலான்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதனால தான் இந்த பதிவு. முதல்ல இந்த ரிஜெக்ஷன் எதனால வருதுன்னு தெரிஞ்சுப்போம். இப்போ நீங்கள் 1280 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதாவது ப்ரொவிஷனல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. ப்ரொவிஷனல் பண்ணிவிட்டு கரெக்டான உரிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரினவல் பண்ண மறந்துருப்பீங்க. இது ஒரு ரீசன். அதாவது எப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நம்ம ரீசென்ட் வீடியோவில் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஃபுல் டீட்டெயில்டாக நான் கொடுத்துருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவிஷன் வந்து 2026 to 27 அப்படின்ற ஒரு வேலிடிட்டி பீரியட் இருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு மார்ச் மாதம் அதாவது 2026 மார்ச் 31 வரைக்கும் உங்களுக்கு வந்து வேலிடிட்டி பீரியட் இருக்குது. ஆனால் நீங்கள் மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் ரினிவலுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்பீல் போகணும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரையர் ரெஜிஸ்ட்ரேஷன் படி பார்த்தீங்கன்னா, சாரி உங்களோட ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபைனலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ரெனிவலுக்கு நீங்கள் பண்ணிடணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2025 செப்டம்பர் 30க்குள்ளே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகாமல் அப்பீல் போகாமல் நீங்கள் தப்பிக்கலாம். இது ஒரு ரீசன். இன்னும் சில ரீசன் பார்த்தீங்கன்னா, எதுக்காக ரிஜெக்ஷன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 1280 நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா, நீங்கள் முறையா நீங்கள் வந்து ஹியரிங் அட்டெண்ட் பண்ணல. அவங்க கேட்குற போதுமான டாக்குமெண்ட்ஸோ, அவங்க கேட்குற ரிப்ளையோ நீங்க வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகும். ஸோ நெறைய கன்சல்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய தவறுகள் இதெல்லாம் செய்றாங்க. ஸோ கிளையண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ப்ரொவிஷனல் மாரி உங்களுக்கு ஆர்டர் இதில வந்துரும்னு நெனச்சு, அப்ளை பண்ணிட்டு கண்டுக்காம விட்டுர்றாங்க. ஸோ இது வந்து ஒரு 3 மாசமோ, 4 மாசமோ கழிச்சு எங்க ஆர்டர் வந்து மெயில்ல வந்துருக்குன்னு சொல்லிட்டு கண்டுக்க மாட்டாங்க. நோட்டீஸ் வரதை இக்னோரும் பண்ண சொல்லிடுறாங்க. நோட்டீஸை நம்ம வந்து எந்தவித நோட்டீஸோ ஐடியிலேருந்து வர எந்தவித நோட்டீஸோ வந்து நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது. இது வந்து ஒரு சின்னதா ஒரு பெனால்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகி நீங்க இக்னோர் பண்றதுனால, நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு இது பெரிய ஒரு பெனால்ட்டி அமௌண்ட்டா வந்து உங்க பான் கார்டுக்கு வந்து அகைன்ஸ்ட்டா வந்து நிக்கலாம். ஸோ அதனால தான் நான் எப்பவுமே என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எந்தவித நோட்டீஸா இருந்தாலும் அது முறையா நீங்க வந்து அது என்னன்றத ஃபுல்லா நீங்க டாப் டூ பாட்டம் படிச்சுட்டு, அது என்ன செய்யலான்றத உங்களோட சிஏ கிட்டயோ, உங்களோட அட்வொகேட் கிட்டயோ, இல்ல ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் கிட்டயோ நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணா தான் நீங்க வந்து இதுலேருந்து உங்கள தற்காத்துக்க முடியும். ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. நீங்க வந்து நோட்டீஸ அந்த ஹியரிங் அட்டெண்ட் பண்ணாம இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபைல் பண்ண ப்ராசஸ் தப்பா இருக்கலாம். ப்ரொவிஷனலா இருக்கட்டும், ஃபைனலுக்கு பண்ண கிளாஸா இருக்கட்டும், 2மே வந்து அ கிளாஸ் வேரியேஷன்ஸ் நெறைய இருக்கு. எந்தெந்த கிளாஸ்ல யார் யார் பண்ணணுன்றதும் இருக்கு. ஸோ அதில ஏதாவது மிஸ்டேக் நீங்க பண்ணியிருந்தாலும், அது உங்களுக்கு போதுமான எவிடன்ஸ் நீங்க குடுக்க முடியாதனாலயும் உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த ஒரு ரீசன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்க வந்து எல்லாமே நீங்க ப்ராப்பரா பண்ணியிருப்பீங்க. கிளாஸ் கூட நீங்க கரெக்ட்டா பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டான டைம்ல நீங்க ரெனிவலுக்கு அப்ளையும் பண்ணியிருப்பீங்க. அப்படியும் சில பேருக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆகும். அந்த ரிஜெக்ஷன் ஏன் வருது? ஏன்னா நீங்க குடுத்த ரிப்ளை வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்காது. என்னன்னு பார்த்தா, அவங்க கேட்டிருக்கிற கரெக்ட்டான அந்த கொஸ்டினரிக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதில ஒரு முக்கியமான 2, 3 பாயிண்ட்ஸ மிஸ் பண்ணிடுவாங்க. மிஸ் பண்றதுனால என்ன ஆகும்னா, அதுக்கு நீங்க சரியா ஆன்சர் பண்ணல அப்படின்னு கேன்சல் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து ப்ராப்பரா நம்ம ஒரு 30 கொஸ்டின்ஸ் குடுக்குறாங்க. 30 கேள்விகள் கேட்குறாங்க. நம்மளோட அந்த 1280 பேஸ் பண்ணி உங்களோட என்ஜிஓ அந்த ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து டாப் டூ பாட்டம் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ, எல்லாத்துக்குமே போதுமான டாக்குமெண்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி, அவங்களுக்கு வந்து அந்த ரிப்ளை நம்ம குடுக்க தவறிட்டோம் அப்படின்னாலும் கேன்சல் செய்யப்படும். ஸோ இது வந்து உங்களுக்கு 2, 3 சான்சஸ் தான் உங்களுக்கு குடுப்பாங்க. அது 2, 3 சான்சஸ்ல நீங்க வந்து கம்பல்சரி இத முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வேற ஒரு சில பேருக்கு என்ன மாரி பிரச்சனை வரும்ன்னு பார்த்துட்டீங்கன்னா, இவங்க வந்து எல்லாமே ப்ராப்பரா தான் பண்ணியிருப்பாங்க. ரிப்ளை குடுத்துருப்பாங்க. அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணுவாங்க. ஆனா ஆன்சர் பண்ணி கரெக்ட்டான கிளாஸ்லயும் போட்டிருப்பாங்க. கரெக்ட்டான டைம்லயும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் ரிஜெக்ஷன் ஆகும். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு பாயிண்ட். இவங்க வந்து ஆக்டிவிட்டியே செய்ய மாட்டாங்க. ஸோ எந்தவித ஆக்டிவிட்டியும் இல்லாம ஜஸ்ட் ஒரு நேம்ஸுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு வச்சுட்டு, நான் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டே இருப்பேன். இது மூலமா எனக்கு ஃபண்ட் வரும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல இவங்க வந்து சர்டிஃபிகேட்ஸ் மட்டுமே வாங்குவாங்களே தவிர, எந்தவித ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி ஆக்டிவிட்டி நீங்க பண்ண தவறிட்டீங்கனாலும், உங்களுக்கு வந்து ஏடிஜி டோல்லே ஃபைனல் ஆர்டர் போகும்போது கேன்சல் செய்யப்படும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ட்ரஸ்ட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாமே பார்ப்பாங்க. நீங்க பண்ற ஆக்டிவிட்டி பார்ப்பாங்க, உங்களோட ஐடி பார்ப்பாங்க, ஆடிட்டிங் பார்ப்பாங்க. நீங்க என்னென்ன செஞ்சுட்டு வரீங்க, நீங்க சிஎஸ்ஆர் வாங்குறீங்களா? இல்ல கம்பெனி கிட்ட இருந்து வேற ஏதாவது ஃபண்ட்ஸ் வாங்குறீங்களா? இல்ல வந்து நீங்க பிரைவேட் அந்த இண்டிவிஜுவல் டோனர்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கு முறையா ஆவணம்லாம் செஞ்சு வச்சிருக்கீங்களா? ஏன்னா இது 10பிடி பண்ணணும், ரிசிப்ட்ஸ் ஜெனரேட் பண்ணணும், அந்த ரிசிப்ட்ட மெயின்டெயின் பண்ணி மினிட்ஸ் மெயின்டெயின் பண்ணணும். ஸோ நெறைய இருக்கு இதுல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனா நீங்க வந்து உள்ள வரும்போதே பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நீங்க டொனேஷன கை நீட்டி வாங்கணும். ஸோ டொனேஷன் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஆன்லைன்ல வாங்குறேன். சில பேர் ஆஃப்லைன்ல வாங்கிட்டு இருக்கேன். இதுக்கு நான் எப்படி மெயின்டெயின் பண்றது அப்படின்னீங்கன்னா, அது வந்து
கம்பல்சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசிப்ட்ஸை மெயின்டைன் பண்ணி தான் வரணும். இந்த நபர் இவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, இந்த காசை நான் இந்த ஒரு காசுக்காக நான் வந்து செலவு பண்ணியிருக்கேன்றதை ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1,00,000 உங்களுக்கு டொனேஷன் ஒரு வருஷத்தில் வருது. அந்த 1,00,000 நீங்கள் எத்தனை இண்டிவிஜுவல் கிட்ட இருந்தாலும் நீங்கள் வாங்கியிருக்கலாம். அத்தனை இண்டிவிஜுவல் கிட்டும் வாங்க முடியலனாலும் குறைஞ்சபட்சமாவது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரிசிப்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். இந்தந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, பேன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இது வந்து அனானிமஸாக வந்திருக்குன்னா அதுக்கு டேக்ஸ் ஆகிடும். அனானிமஸாக இல்லாமல் நீங்கள் டோனரோட நேமு அதை அவங்களோட பேன் நம்பரில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது நீங்கள் ரிசிப்ட்ஸை ஜென்ரேட் பண்ணி 10BD அப்ளை பண்ணி 10B சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிடலாம். ஸோ இது ஒரு எவிடன்ஸாக இருக்கும். ஸோ இந்த எவிடன்ஸை மெயின்டைன் பண்ணி இந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்றத ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம போகிறோம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஐடி ஆடிட்டிங் பண்ணணும். ஸோ இப்படிலாம் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ரன் ஆகும். ஸோ இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்டராக இருக்கிற லெவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா அப்போது உங்கள் என்ஜிஓ ஆர்கனைசேஷன் வந்து ப்ராப்பராக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு கிராண்ட் பண்ணலாம். ஸோ மேலும் இவங்க வந்து இவங்களோட பணியை சிறப்பாக செய்வாங்க அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஆர்கனைசேஷன். இது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு 1280 ப்ராப்பராக வரும். ஸோ நீங்கள் வெறுமனே சும்மா ஒரு சர்டிஃபிகேட்ஸ் மட்டுமே வாங்கி வச்சுட்டு எந்த வித ஆக்டிவிட்டியும் செய்யாமல் நாளைக்கு நம்மளுக்கு பெரிய அமௌண்ட் வரும், அது வாங்குறதுக்காக சர்டிஃபிகேட்ஸ் வாங்கி வைக்கிறேன்னா தரமாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 1280 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 12 உங்களோட என்ஜிஓட டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்காக, ஏடிஜி வந்து டோனரோட எக்ஸம்ஷனுக்காக. இந்த ஏடிஜி கொடுக்குற நோக்கம் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏடிஜி வந்து நீங்கள் ஒருத்தர்கிட்ட டொனேஷன் வாங்கி உங்களால் அவங்க பயனடைகிறாங்க, அவங்க டேக்ஸ்லேருந்து டிடக்ஷன் பெறுறாங்க அப்படின்னா தான் ஏடிஜி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒருத்தர்கிட்ட டேக்ஸு, அதாவது ஒருத்தர்கிட்ட டொனேஷனே வாங்காமல் உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷனே கிடைக்க மாட்டேங்குது, டிடக்ஷனே கிடையாது. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த சர்டிஃபிகேட்ஸு வீணானது. நீங்கள் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணல, டொனேஷனுமே நீங்கள் கை நீட்டி வாங்கலை, நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னா அப்போ இந்த ஏடிஜி எதுக்கு உங்களுக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து கொஸ்டினரியில் வைப்பாங்க. ஸோ நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா. ஸோ இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு ஆன்லைனில் முடிகிற ஒரு ஒர்க் இது கிடையாது. இது வந்து டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேன், ஆதார்லேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே வந்து ஒரு முறைகேடான ஒரு வழிமுறையில் நீங்கள் போகவே முடியாது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்களோ இதுக்கு மேலே எல்லாமே திருத்திக்கிட்டு ஆர்கனைசேஷன் இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு ப்ராப்பர் வேலை நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ இதை முறையாக நீங்கள் பண்ணுங்கள். இது நான் சொன்னது எல்லாமே மனசில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் தரேன். அந்த நம்ம சப்போஸ் கால் பிக் பண்ண முடியல, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கால் பிக் பண்ண முடியலனாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு வாய்ஸோ ஒரு டெக்ஸ்ட்டோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளை கண்டிப்பாக கொடுக்கப்படும். ஸோ நம்ம கன்சல்டேஷனுக்குலாம் எந்த ஃபீஸும் சார்ஜஸும் பண்ணுறதில்ல, ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். மேலும் ஏதோ சர்டிஃபிகேட்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஹியரிங் அட்டன் பண்ணணும், இல்லை ஃபைனல் ஆர்டருக்கு அப்ளை பண்ணி முறையாக நாங்கள் டாப் டு பாட்டம் பண்ணி தரணுனாலும் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணி தந்துட்டுருக்கோம். மேலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகின ஸ்டேஜில் இருந்தாலும் இல்லை ரிஜெக்ஷன் ஆகியிருந்தாலும் அந்த மாதிரி கேசஸும் எனக்கு என்னன்றது சொல்லுங்கள், நான் பக்காவாக நம்ம பண்ணி கொடுப்போம். மேலும் நம்ம என்ஜிஓ சர்வீசஸ் என்னென்ன செய்கிறோன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதை டாப் டு பாட்டம் உங்களுக்கு பேன் கார்டிலேருந்து என்ஜிஓ டீட் ரெடி பண்ணுறதுலேருந்து பேன் கார்டிலேருந்து 1280 அதுக்கப்புறம் டேட் பண்ண சிஎஸ்ஆர் இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் இந்த மாதிரியும் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணாலும் அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்தியா முழுக்க எங்கே இருந்தாலும் இந்த சர்வீசஸை நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருக்கு என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, என்ன சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி, என் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.